அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வரணும் அப்படின்னு அந்த முடிவை அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. எங்களால் ஒருபோதும் வர முடியாது, அது அவசியமற்ற பேச்சு. அப்போ நீங்கள் இன்னும் அதே வார்த்தையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களா? நான் எப்பயுமே எதுவும் பேசுறது முன்னாடி நல்லா தீர்க்கமாக யோசிச்சு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு நாளைக்கு செய்திக்காவெல்லாம் பேசுகிறவங்க நான் கிடையாது. இங்கே எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகள் எல்லாம் மக்களுக்காக போராட்டம் ஜனநாயக ரீதியால் நடத்தப்படுவது கூட குரல் வலை நெருக்கப்படுகிறது. ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்றைக்கு நிலவி வருகிறது. இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரு சரியான ஜனநாயக ஆயுதமாக இருக்க முடியும். இந்த கூட்டணியை நோக்கித்தான் தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்க திரும்ப போகிறார்கள். கொள்கை என்று சொல்வதெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு சரியான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை அவர்கள் உணர்ந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக, வாக்குகள் சிதறாமல் இந்த கூட்டணிக்கு கிடைக்கின்ற விதமாக அவர்களும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தான் நான் சொல்றேன். ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? அந்த மாதிரி பிளான் இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் அம்மா இருந்த காலத்திலேருந்து அதுக்கப்புறம் அந்த இயக்கம் எப்படியெல்லாம் பலவீனப்பட்டு இன்றைக்கு எப்படி நிலைமையில் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சிக்கு இனி வாக்குகள் கிடைப்பது கஷ்டம். பாராளுமன்ற தேர்தலுடைய தொடர்ச்சியாக அந்த கட்சி 26 தேர்தலில் இன்னும் பலவீனமாகத்தான் தேர்தலை சந்திக்கும். ரசிகலாமா உட்பட எல்லாரும் வரணுங்கிறீங்க? எல்லாம் யாரெல்லாம் திமுக வர வேணாம்னு நினைக்கிறாங்களோ, ஸ்பெசிஃபிக்கா XYZ நான் சொல்லலை, அனைவரும் சொல்றேன். அதில் நீங்கள் எப்படி வேணாலும் அதை உங்களுடைய இதில் இன்டர்பிரேட் பண்ணீங்க. சார், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய்க்கும் நீங்கள் அழைப்பு விடுத்திருந்தீங்க. ஏதாவது சிக்னல் கிடைக்குதா? எங்கேயாவது தொடர்பு ஏற்படும்? தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சிக்னல் கிடைக்கல. திமுக தீய சக்தி வீழ்த்த வேண்டும் விரும்புகிற அனைத்து கட்சிகளும் திமுக வீழ்த்துவதற்கு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும்.